பிரெயினே எடுத்தோம்னா பிரெயின்ல ஒரு பர்டிகுலர் பார்ட் இருக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கு. அந்த குறிப்பிட்ட பகுதியில வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து டெம்போரல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு தியானம் இந்த மாற்றத்தை கொண்டு வருது. அதாவது ஒரு 40 நாள் நம்ம தியானம் பண்ணும்போது அந்த டெம்பரல் பிரெயின் அப்படிங்கிறது இந்த உணர்வுகளுக்கு ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு அதிகப்படியான ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த அதிகப்படியான ஆக்டிவிட்டி இருக்கும்போது எல்லாராலையுமே உணர்ச்சிகளை வந்து அழகா வந்து மேனேஜ் பண்ண முடியுது. அதாவது இந்த உணர்ச்சிகளையே எடுத்துட்டோம்னா ரெண்டு உணர்ச்சிகளை வந்து நாம கட்டுப்படுத்தக்கூடிய ஒண்ணு, அதாவது இமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இமோஷனல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்றது. இன்னொன்று வந்து எமோஷனல் ரெகுலேஷன், அதாவது இமோஷன்களை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறோங்கிறது. இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்.